ஒருத்தருடைய ஆசீர்வாதத்தினால் நமக்கு நல்லது நடக்கும், ஸ்ரேயஸ் நடக்கும் என்றுதான் அவரை நமஸ்கரிக்கிறது. அப்படி நமக்கு நல்லது செய்கிறவரிடம் நம்முடைய கெடுதலை கொண்டு போய் சேர்க்கிறது தப்புதானே? தெரியாத்தனத்தால் அப்படி பண்ணினால் பரவாயில்லை. ஆனால் இப்போது நான் தெரியப்படுத்திவிட்டேனே, தெரிந்து கொண்டும் தொடுகிறது என்று பண்ணினால் தப்புதானே? அது எப்படி நமக்கு நல்லதை தர முடியும்? எவ்வளவு உத்கிருஷ்டமாயிருந்து பிரத்யாருடைய கர்மாவை பொசுக்கக்கூடியவராக இருந்தாலும் கூட சாஸ்திரங்களை தானும் பின்பற்றி லோகத்துக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டியவர்களான தர்மபீடங்களை மடாலயங்களைச் சேர்ந்த சுவாமிமார்களுக்கு பாதத்தை தொட்டு நமஸ்காரம் பண்ணுவது கூடாது. ஏனென்றால் அந்த பெரியவர்களை மடி விழுப்பு முதலான எதுவும் தொடாது என்றாலும் பிரத்யாருக்கு அவர்கள் எடுத்துச் சொல்கிற சாஸ்திரிய முறைகளில் வரும் இந்த மடி விழுப்பு சமாச்சாரத்தை அவர்களே நடைமுறையில் பண்ணி லோகத்துக்கு உதாரணமாக வழிகாட்டுவதற்கு இந்த பாதஸ்பர்சம் குந்தகம்தானே பண்ணிவிடும். ஆக மொத்தம் நமஸ்கரிக்கிறவன் நமஸ்கரிக்கப்படுகிறவரின் பாதத்தை ஸ்பரிசிக்கிற மாதிரி அந்த பாதத்தின் பக்கமாக கையை கொண்டு போய் பாவனா ரூபத்தில் பண்ணுவதே யுக்தம். அப்படி பண்ணினாலே போதும், முன்னே நான் சொன்ன மாதிரி அவருடைய ஆசீர்வாத சித்தம் நமக்குள் பாய்ந்துவிடும். சுத்தமான பாவத்தோடு ஒன்றை பண்ணினால் அந்த பாவனைக்கே சாட்சாத்தாக செய்கிற காரியத்தை விடவும் சக்தி ஜாஸ்தி. அதனால்தான் ஈஸ்வரனையே பாவக்கிராகிதான், பாஹ்யக்கிராகி இல்லை என்பது. பாஹ்யக்கிராகி என்றால் வெளியிலே பண்ணுவதை ஏற்றுக்கொள்கிறவன், பாவக்கிராகி என்றால் மனோபாவத்தை ஏற்றுக்கொள்கிறவன். பாவனை என்பதற்கு பாசாங்கு என்று அர்த்தம் கொடுக்கிற அளவுக்கு நாம் கொண்டு வந்துவிட்டோம். அப்படிப்பட்டதை நான் சொல்லவில்லை. பாஹ்யத்தில் வெளிப்பட செய்ய முடியவில்லையே என்ற தாபமும் சேர்ந்து உள்ளேயுள்ள நிஜமான பக்தியும் பணிவையும் விருத்தி பண்ணி அதற்கு அடையாளமாக பண்ணுவதையே பாவனையாக பண்ணுவது என்று சொல்கிறேன். அப்படி மனோபாவத்தால் நமஸ்கரிக்கப்படுவரின் பாதத்தை அதற்கு சற்று தூரத்தில் நம் கையால் தொடுகிற மாதிரி பண்ணுவதையே அவர் நிஜமாக தொடுவதாக பாவித்து அவருடைய ஆசீர்வாதத்தை நமக்குள் இறக்கிக் கொள்ள வேண்டும். அவர் ஆசீர்வாதம் என்று பண்ணினாலும் பண்ணாவிட்டாலும் சரி, அப்படி பண்ண வேண்டும் என்று நினைக்காதவராக கூட இருந்தாலும் சரி, நம்முடைய நிஜமான அந்தரங்க சுத்தமான பாவனா நமஸ்காரத்தினால் அவருக்குள் அந்தராத்மாவாக இருக்கப்பட்ட ஈஸ்வரன் நாராயணன் ஆசீர்வாதம் செய்து விடுவான். அதிலே சந்தேகமே இல்லை. வலதுகாதை வலது கையாலும் இடதுகாதை இடது கையாலும் அபிவாதனத்தின் போது தொடுகிறார் போலவே தான் எதிரே இருப்பவர் காலை தொடும்போதும், அதாவது பாவனையாக அப்படி பண்ணும்போதும் அவருடைய வலது காலை நம்முடைய வலது கையாலும் இடதுகாலை இடது கையாலும் தான் தொடுகிற மாதிரி செய்ய வேண்டும். அதாவது அவருடைய வலது காலுக்கு கிட்டே நம்முடைய வலது கையும் இடது காலுக்கு கிட்டே இடது கையும் இருக்கும்படி கைகளை மறித்து போட்டுக்கொள்ள வேண்டும். சாதாரணமாக இப்படி பண்ணுவது இல்லை. அந்த இரண்டு கையாலும் அதற்கு நேரே உள்ள காலைத்தான் தொடுகிறோம் அல்லது தொடுகிற மாதிரி பண்ணுகிறோம். இப்படி பண்ணும்போது நம்முடைய வலது கை அவருடைய இடது காலையும் இடது கை வலது காலையும் தொடுவதாகவே இருக்கும். ஏனென்றால் அவர் நமக்கு எதிர் திசையில் பார்த்து கொண்டு இருப்பதால் கண்ணாடி பிம்பம் மாதிரி வலது இடது மாறிப்போகும், உல்டா. அதனால் கத்தரிக்கோல் மாதிரி நம்முடைய இடது கைக்கு மேல் வலது கையை மறித்து நேரே இருப்பவரின் வலது இடது கால்களை நம்முடைய அந்தந்த கையாலேயே தொட வேண்டும். அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரம். சவ்யேன சவ்யஹா சம்பிரஷ்டவ்யோ தக்ஷ்ணேனச்ச தக்ஷ்ணஹா ஒரு புஸ்தகத்தில் கர்த்தரிமிவ கர்த்தரி மாதிரி என்றே இருக்கிறது. கர்த்தரி அதிலிருந்து வந்ததே நம் கத்திரி. கர்த்தனம் என்றால் நறுக்குவது. அபிவாதனம் என்று முன்னே சொன்னேனே, அதன் வாசகத்தை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுகிறேன். அபிவாதனம் சொல்வதில் முதலில் ஒருத்தன் என்ன கோத்திரமோ அதை ஆரம்பித்து வைத்தவர்களான மூல ரிஷிகளின் பெயர்கள் வரும். அதற்கு பிரவரம் என்று பெயர். ரிஷி என்றால் வேதங்களில் அதுவரை லோகத்துக்கு வந்திருக்காத ஒரு புது மந்திரத்தை அகண்ட ஆகாசத்தில் இருந்து கண்டுபிடித்து லோகத்துக்கு கொடுத்தவர். அப்படி ஒவ்வொரு கோத்திரத்திலும் மூலவர்களாக ஒன்றில் இருந்து 5 வரை ரிஷிகள் இருந்திருக்கிறார்கள். அந்த ரிஷிகளிலும் யார் ரொம்ப முக்கியமானவரோ அவர் பெயரிலேயே கோத்திரம் இருக்கும். ஆங்கிரச கோத்திரம் என்பது அந்த வம்ச ஆரம்பத்தில் வந்த முதல் ரிஷியான ஆங்கிரசர் பெயரில் இருக்கிறது. கௌண்டின்ய கோத்திரம் என்பது அந்த வம்ச ஆரம்பத்தில் வந்த 3 ரிஷிகளில் 3ஆமவரான கௌண்டின்யரின் பெயரில் இருக்கிறது. இதற்கு சில விளக்கும் உண்டு. அந்த சமாச்சாரம் இப்போது வேண்டாம்.
அபிவாதனத்தின் முதலில் பிரவரம் என்ற பெயரில் வம்ச மூலவர்களான ரிஷிகளின் பெயர் வரும். பிரவரத்தில் சொல்கிற ரிஷிகளில் பெரும்பாலான கோத்திரங்களில் 3 ரிஷிகளின் பெயர்கள் வரும். அப்படிப்பட்ட ரிஷிகளில் எவர் பெயரில் கோத்திரம் இருந்தாலும் அந்த ரிஷிகளின் பரம்பரை கிரமம், லீனியேஜ், ஆதி முதலில் இருந்த ரிஷி, அப்புறம் அவருடைய பிள்ளை ரிஷி, அதற்கப்புறம் அந்த பிள்ளையின் பிள்ளை ரிஷி என்பதாகவே வரும். பித்ரு தர்ப்பணத்திலோ இதற்கு மாறாக நம் வம்சத்தில் முடிவாக நமக்கு முன்னால் வந்த 3 பேரைச் சொல்லி அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது. அதிலும் கடைசியாய் வந்த அப்பாவில் ஆரம்பித்து அப்புறம் அவருடைய அப்பா, அதற்கப்புறம் அவருக்கும் அப்பா என்று வரிசைப்படுத்தி கொடுக்கிறது. கல்யாணங்களில் கனகோஷமாக பிரவரம் சொல்கிறது வழக்கம். வது வரர் என்ற கல்யாண பெண்ணும் பிள்ளையும் சகோத்திரமாக இல்லாமல் வெவ்வேறு கோத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பது முக்கியமான விதியாதலால் அந்த விதியை அனுசரித்தே ஒரு விவாகம் நடக்கிறது என்று சபைக்கு பிரகடனம் செய்யும் உத்தேசத்துடன் இப்படி கனகோஷமாக பிரவரம் சொல்வது. அதன்போது அபிவாதனத்தில் சொல்வது, தர்ப்பணத்தில் சொல்வது ஆகிய இரண்டையும் சேர்த்து சொல்வார்கள். முதலில் அபிவாதனத்தில் சொல்லும் அதே வரிசை கிரமத்தில் ஆதி முதல் ரிஷி, அவர் பிள்ளை, பேரர் என்று கோத்திரத்தை தெரிவிப்பார்கள். அப்புறம் பித்ருக்களின் வரிசை. ஆனால் தர்ப்பணத்தில் அப்பா, தாத்தா, கொள்ளுத்தாத்தா என்று சொல்கிற கிரமத்தை இங்கு மாற்றி கொள்ளுத்தாத்தா, தாத்தா, அப்பா என்று சொல்வார்கள். தர்ப்பணத்தில் ஒவ்வொரு பெயரை சொல்லும் போதும் இன்ன கோத்திரத்தை சேர்ந்தவர் என்று ஆரம்பித்து அப்புறம்தான் பெயரை சொல்வது. அபிவாதனத்தில் முதலில் மூல ரிஷிகளின் பெயர் வரும் என்பதுதான் இங்கே விசேஷம். அப்புறம் அந்த கோத்திர பெயரும், அப்புறம் கர்மாக்களை வகை தொகைப்படுத்தி கொடுக்கும் சூத்திரங்களில் இவன் எதைச் சேர்ந்தவனோ அதன் பெயரும், அப்புறம் 4 வேதங்களில் இவன் எதைச் சேர்ந்தவனோ அதன் பெயரும் வரும். அந்த வேத சாகையை தான் அத்தியனம் பண்ணுவதாக வரும். சிரித்து இந்த காலத்தில் பண்ண வேண்டியவன் என்று வைத்துக் கொள்ளலாம். முடிவாக தன் பெயரைச் சொல்வதாக வரும். சொல்லி போகோ, அதாவது பெரியவரே, ஐயனே என்று நமஸ்கரிக்கப்படுபவரை கூப்பிட்டு நமஸ்காரத்தை சமர்ப்பிக்க வேண்டும். இன்ன ரிஷிகளைக் கொண்ட இன்ன கோத்திரக்காரன், இன்ன சூத்திரக்காரன், இன்ன வேத சாகையை அத்தியனம் பண்ணும் இன்ன பெயர் உள்ளவனாக இருக்கிறேன் ஐயா என்று மொத்தத்தில் அர்த்தம் கொடுக்கும். எப்பேற்பட்ட உத்தமமான பரம்பரையில் நாம் வந்திருக்கிறோம்! லோகம் முழுவதற்கும் பரம கல்யாணத்தை செய்யும் வேதங்களிலும் சூத்திரங்களிலும் நாம் எதைச் சேர்ந்தவராக இருக்கிறோம் என்று எவ்வளவுக்கு எவ்வளவு ஞாபகப்படுத்திக் கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு ஸ்ரேயஸாகும். இப்பேற்பட்ட பரம்பரையில் பிறந்தோம் என்பதற்கு ஏற்ற யோக்கியதாம்சங்களோடு அந்த பரம்பரைக்கு ஒர்த்தி டிசெண்டன்ஸாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்கு இப்படி அபிவாதனம் சொல்வதே ரிமைண்டராக, அதாவது ஞாபகமூட்டியாகவும் இன்ஸ்பைரேஷனாகவும், அதாவது நமக்கு உள்ளே பூந்து ஊக்குவிக்கிற சக்தியாகவும் இருக்கும். அதனால்தான் நம் கோத்திர சூத்திராதிகள் நன்றாக தெரிந்த நமகத்து பெரியவர்களுக்கும் அப்பா சித்தப்பா மாதிரியானவர்களுக்கே ஒவ்வொரு தடவை நமஸ்காரம் பண்ணும் போதும் அபிவாதனம் சொல்லணும் என்று வைத்திருக்கிறார்கள். நம்முடைய வேதத்தின் ஞாபகம், வேத ரிஷிகளின் ஞாபகம், வம்ச மகிமை, குடிப்பெருமை என்பது எப்போதும் நம் மனசில் இருக்க வேண்டும் என்பதே இதன் அடிப்படை தாத்பரியம். இப்பேற்பட்ட குடியின் வழித்தோன்றலாக இன்ன பெயர் கொண்ட நான் இருக்கிறேன் என்பதாக குடியை சொன்னவிட்டு தன்னுடைய பெயரை ஒருத்தன் சொல்வதாக அபிவாதனத்தை அமைத்துக் கொடுத்திருக்கிறார்கள். இத்தனைக்கும் ஆரம்பம் அபிவாதையே, சரிவரச் சொல்கிறேன், அதாவது அறிமுகம் பண்ணிக் கொள்கிறேன் என்று நேரர்த்தம். தங்களுடைய ஆசீர்வசனத்தை, ஆசீர்வாத பிரதிவச்சனத்தை, மறுமொழியை வேண்டிச் சொல்கிறேன் என்று நீட்டி அர்த்தம் சொல்வது உண்டு. அந்த பிரதிவச்சனத்திற்கு பிரத்யாபிவதனம் என்று பெயர். அதை சொல்லத் தெரியாதவனுக்கு நமஸ்காரம் பண்ணப்படாது என்று கூட சொல்லியிருக்கிறது. நமஸ்காரம் பண்ணினவன் தெரிவித்துக் கொண்டபடி அவன் சர்மாவை, பெயரை இன்ன பெயருள்ள சர்மா என்று கூப்பிட்டு தீர்காயுஷ்மான் பவசௌமிய என்று சொல்வதே அந்த பிரத்யாபிவாதனம். பிரத்யாபிவாதனம் சொல்லத் தெரியாதவனுக்கு நமஸ்காரம் கூடாது என்கிற மாதிரியே வேறு சில பேருக்கும் கூடாது என்று சொல்லியிருக்கிறது. எல்லாம் தெரிந்தவராக இருந்தாலும் ஒரு பெரியவர் படுத்துக் கொண்டிருக்கும் போது, ஜபம் பூஜை பண்ணும்போது, ஹோமம் பண்ணும்போது, தலையில் எண்ணெய் வைத்துக் கொண்டு ஊறிக்கொண்டிருக்கும் போதும், கையில் தீர்த்த பாத்திரம், புஷ்ப அக்ஷதை, தர்பை, சமித், நெய் முதலியவை வைத்துக் கொண்டிருக்கும் போதும், ஆகார வஸ்துக்கள் வைத்துக் கொண்டிருக்கும் போதும், ஆகாரம் பண்ணும் போதும், இன்னும் சில சந்தர்ப்பங்களிலும் நமஸ்காரம் பண்ணப்படாது. சில பேருக்கு நமஸ்காரம் பண்ணினாலும் அபிவாதனம் சொல்லக்கூடாது என்று தர்மசாஸ்திரத்தில் விதிமுறை இருக்கிறது.
யதீன், அதாவது எங்கள் மாதிரி சந்நியாசிகளுக்கு அபிவாதனம் சொல்லக்கூடாது. நமஸ்காரம் பண்ணணுமே தவிர அபிவாதையே சொல்லப்படாது. யதீன் என்று சொல்லி முடிக்கும் முன் இன்னும் 4-5 பேரையும் சொல்லியிருக்கிறது. தேவான் நதீம் சபாம் விருக்ஷாம் அக்னி நபி ததா யதீன் தண்டவத் பிரணமேத் பூமௌ நாபிவாதனம் ஆச்சரேத். இங்கே சொல்லியிருக்கிறவர்களுக்கெல்லாம் கழி மாதிரி நிலம் தோய விழுந்து தண்டவத்தாக நமஸ்கரிக்கத்தான் வேண்டுமானாலும் அபிவாதனம் கூடாது. யார் யார்? முதலில் தேவர்கள். அதனால்தான் கோவிலிலும் அகத்துப் பூஜையிலும் நமஸ்கரிக்கிற போது அபிவாதியை சொல்வது இல்லை. அப்புறம் நதிகள், கங்கா பூஜை பண்ணுகிறோம், ராமேஸ்வரத்தில் சமுத்திர பூஜை பண்ணுகிறோம், அங்கேயெல்லாம் அபிவாதனம் கூடாது. ஒரு சபை நடக்கிறது, அதிலே பல பெரியவர்களும் இருக்கிறார்கள். தனிப்பட கண்டால் அந்த ஒவ்வொருத்தருக்கும் அபிவாதனத்தோடேயே நமஸ்காரம் செய்யணும். ஆனால் சபையாக அப்படி பல பேர் உள்பட ஜனங்கள் சேர்ந்து இருக்கிற போது சபைக்கு நமஸ்காரம் உண்டாயினும் அபிவாதனம் சொல்லப்படாது. அஸ்வத்தம் மாதிரி விருட்சங்களுக்கு அபிவாதனம் இல்லாத நமஸ்காரம் மட்டுமே. அக்னிக்கும் அப்படியேதான். சிரித்துக்கொண்டு, ஜாக்கிரதையாக இப்போது ஒன்று சொல்கிறேன். ஸ்திரீகளில் தாயார் தவிர மற்றவர்களுக்கு அபிவாதனம் இல்லாமலேதான் நமஸ்காரம். இதை முதலிலேயே சொல்லியிருந்தால் நவீன காலத்தில் ஸ்திரீ சமத்துவம் சொல்கிறவர்களுக்கு கோபம் வரும் என்பதால்தான் ஜாக்கிரதைப்படுத்திக் கொண்டு ஆனானப்பட்ட தேவர்கள், சந்நியாசிகள், புண்ணிய தீர்த்தங்கள், வித்வத் சபைகள் ஆகியவற்றுக்கு கூடத்தான் அபிவாதனம் இல்லை. அதனால்தான் இங்கே உசத்தி தாழ்த்தி காட்டி பாகுபடுத்துவது இல்லை. ஏதோ நமக்கு தெரியாத, தெரிவிக்க முடியாத காரணத்துக்காகத்தான் இப்படி விதி இருக்கிறது என்று காட்டுவதற்காக அனுகூலமாகச் சொல்லிக் கொண்டு போகிறேன். ஸ்திரீகளில் ஸ்தானத்தில் உயர்ந்த எல்லோருக்கும் நமஸ்காரம் பண்ணலாமானாலும் தாயார் ஒருத்திக்கே நமஸ்காரத்தோடு அபிவாதனமும் சொல்வது சிஷ்டாச்சாரத்தில் இப்படித்தான் நடந்து வருகிறது. குரு பத்னிக்கும் தாயார் காலமான பிறகு தமையன் பத்னிக்கும் தாயார் ஸ்தானமே கொடுப்பதும் சிஷ்ட சம்பிரதாயத்தில் வந்திருக்கிறது. தன்னைவிட உயரத்தில் இருப்பவருக்கோ கீழ்மட்டத்தில் இருப்பவருக்கோ நமஸ்காரம் செய்யக்கூடாது என்றும் இருக்கிறது. குருவைத் தவிர மற்றவர்களுக்கு இந்த விதி என்றும் இருக்கிறது. குரு பட்டம் கட்டிக்கொண்டால் மற்றவர்களை விட நிறைய நமஸ்காரத்தை வாங்கிக் கொண்டு கஷ்டப்பட்டுத்தான் ஆகணும் என்று வைத்திருக்கிறது. நமஸ்காரம் பண்ணுபவனும் இப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறது. நமஸ்கரிக்கப்படுபவனுக்கு சொன்ன அதே வஸ்துக்களை இவனும் கையில் வைத்துக் கொண்டு நமஸ்கரிக்கக்கூடாது. புருஷர்கள் ஆனால் மேலே வஸ்திரம் கூடாது, அதை இடுப்பில் கட்டிக்கொண்டே பண்ணணும். திறந்த உடம்பாக என்பது முக்கியம். ஒளிவு மறைவு இல்லாமல் தன்னை அப்படியே ஒழித்து தருவதற்கு ஹிருதய பாகத்தை மூடாமல் காலில் விழுவது அடையாளம். அதனால் சட்டை போட்டுக்கொண்டு நமஸ்கரிப்பது கூடாது. நமஸ்காரம் பண்ணுபவன், வாங்கிக் கொள்பவன் 2 பேரும் அசுத்தனாக இருக்கப்படாது. இந்த காலத்தில் ரொம்பவும் மடித்தப்பாக இருக்கப்படாது என்று லிபரலாக அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம். வித்யை, அனுஷ்டானம், ஞானம் முதலிய ஏதோ ஒன்றில் தேர்ச்சி அடைந்தவர்கள் சமவயசு ஆனாலும் அல்லது வயசில் சின்னவர்கள் ஆனாலும் கூட நமஸ்காரம். மற்றவர் விஷயத்தில் 3 வயசாவது பெரியவனாக இருப்பவனுக்கே நமஸ்கரிக்கணும் என்று ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. அப்படி பார்க்காமல் பொதுவாக நம்மை விட வயசில் கொஞ்சம் பெரியவராக இருப்பவரில் இருந்து ஆரம்பித்து எல்லோர் முன்னாலுமே உடம்பை கீழே போடுவது நல்லது. எளிமை பண்புக்கு உதவுவது. ஆவணி விட்டத்தன்று முகூர்த்த காலமே பெரியவனுக்கு நமஸ்கரிப்பதாக சிஷ்டாச்சாரம். அன்றைக்கு தேடி தேடி போய் நமஸ்கரிப்பார்கள். தெய்வத்தின் நாமத்திற்கு முன்பும் நமஸ்காரம் பண்ணுகிறவனின் நாமத்தை சொல்வதற்கு முன்னே அவன் செய்கிறது பிரணாமம். பிரணாமம் என்று வேடிக்கையாகச் சொன்னேன். இந்த இடத்தில் 2வது பிரணாமம் 3 சுழி நா வருவது. சகலமான பேரும் நமஸ்காரம் பண்ணுகிற சாக்ஷாத் பரமேஸ்வரனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் கூட அவர்களுடைய நாமத்துக்கு முன்னாடி நம்முடைய நமஸ்காரம் இருக்கிறது. எங்கே? அவர்களுடைய மந்திரங்களான பஞ்சாட்சரி, அஷ்டாட்சரிகளில்தான். சிவ பஞ்சாட்சரியில் முதலில் நம, அப்புறமே ஈஸ்வர நாமாவைச் சொல்லும் சிவாய. நாராயண அஷ்டாட்சரியில் முதலில் நமோ, அப்புறமே விஷ்ணு நாமாவைச் சொல்லும் நாராயணாய. நாங்கள் துறவிகள் நமஸ்காரத்தை நாராயணனுக்கே சமர்ப்பித்தாலும் பரமேஸ்வரனும் நமஸ்கார பிரியன்தான். அபிஷேக பிரியன் என்று பொதுவில் சிவனை சொல்வது, மகாவிஷ்ணுவை அலங்கார பிரியன் என்பார்கள்.